ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் சேதுக்கிட்ட கருப்பு நடேசனும் பேசுகிறாங்க. தமிழ் பாவம்பா, அவளை மன்னிச்சு ஏற்றுக்க. தமிழ் கொடுத்த துப்புனால தானே நீ அப்பாவை விடுதலை பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது. ஏதோ அவளுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சி அவள் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ஜெனிக்கு. அதனால் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோப்பான்றாரு கருப்பு. உடனே சேது என்ன கோவப்படுறான்னா, என்னம்மாம்மா நினச்சிக்கிட்ட, அவளால் தான் அப்பாவுடைய அமைச்சர் பதவியே போச்சு. அவரை அரசியலை விட்டு நீக்க வச்சாங்க, ஜெயிலுக்கு போனார். அதை விட்டுட்டு அவளை போய் மன்னிச்சு ஏற்றுக்கோன்ற, இதை பற்றிலாம் இனிமேல் பேசாதீங்க, அவளை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டு போயிடுறாரு. உடனே சித்ரா, ஐஷு, ஈஸ்வரி எல்லாரும் பேசிக்கிறாங்கங்க. அப்போ சித்ரா சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா, நம்ம பெரியப்பாவுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும், அவர் ஜெயிலையே கிடப்பாரு அப்படின்னு நினச்சாக்கா இந்த சேது இப்படி விடுதலை பண்ண வச்சுட்டானேம்மா அப்படின்றாங்க. உடனே ஐஷு சொல்கிறாங்க, ஆமா ஆண்டி, இந்த கருப்பு வேற எல்லாத்துக்கும் தமிழ் துப்பு கொடுத்ததுனால தான் மாமா வந்து குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னதும், மாமா எங்கே அவர் தமிழை மன்னிச்சு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வர சொல்லி ஏற்றுப்பாரோன்னு நினச்சேன். நல்ல வேலை சேது ஆனால் வேண்டான்னு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு அப்படின்றாங்க ஐஷு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய், இந்த சேதுவுக்கு நம்ம தமிழை பற்றி சும்மா எதனா ஒன்று ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும்டி. அவன் தமிழை மன்னிக்கவே கூடாது. அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளவே வரக்கூடாது. ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு சைடில் தாமரையும் அவங்க அம்மா சாவத்திரியும் பேசிக்கிறாங்க. தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா, இந்த சேது மாமா அவ நினச்சா ரொம்ப சூப்பர்மா. அவர் பாருமா, ஒரு ஹீரோ மாதிரி எப்படி நம்ம ராசாங்க மாமாவை அந்த விடுதலை பண்ணி அவர் கூட்டிகிட்டு வந்தார் அந்த கொலை குற்றத்தில் இருந்து. சூப்பர்மா அப்படின்றாங்க. அதுக்கு சாவித்திரி சொல்கிறாங்க, ஏய் தாமரை, இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்குதுடி. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்தது எங்கள் அண்ணன் கண்டுக்கவே இல்லை, நம்மளை மன்னிச்சுட்டு ஏற்றுக்கிட்டாங்கடி. இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு நம்ம போகக்கூடாது, இங்கேயே இருந்துடணும், சரியா அப்படின்றாங்க. சரிம்மா சரிம்மா, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை. அதுக்கப்புறம் ராஜாங்கத்தை போலீஸ் ஸ்டேஷனில் பயங்கரமாக அடித்ததுனால உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. மோகனா அவருக்கு வந்து ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது உள்ளே போகிறாரு. அந்த காயத்தெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு அழுகுறாரு. அப்பா, சாரிப்பா, இந்த தப்புக்கு எல்லாம் காரணம் நான் தான்ப்பா. எதனால தான்ப்பா இப்படி நடந்தது, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நான் அவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இது மாதிரிலாம் நடந்திருக்காது இல்லைப்பா அப்படின்னு அழுகுறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, என்னையா சேது, இது மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு எல்லாரும் தவம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு கிடச்சிருக்கு. நான் அந்த விஷயத்தில் வந்து தலையிடக்கூடாதுன்னு நான் சொன்னதும் நீ அந்த விஷயத்தில் தலையிடலை. ஆனால் அது உனக்கு தெரிஞ்சிருக்கு என்னுடைய வார்த்தை வேத வாக்குன்னு. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலையேப்பா. நான் இப்படிப்பட்ட புள்ள கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா, நீ உன்னால தான் தப்பு நடந்ததுன்னு அழுவுறியப்பா அப்படின்றாரு. உடனே சேது அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுறாருங்க. அப்புறம் கருப்பு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி, தமிழ், உனக்கு ரொம்ப நன்றிம்மா, உன்னால தாம்மா மாமாவை நாங்கள் எல்லாரும் வெளியே கொண்டு வந்தோம். அதாவது நீயும் உன் வயிற்றில் வளர்கிற பிள்ளையும் ரொம்ப நல்லா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு. தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க, அண்ணா, நான் வெறும் பிள்ளையார் சுழி தானே நான் போட்டேன், எல்லாத்தையும் நீங்கள் தானே நான் கண்டுபிடிச்சிங்கன்றாங்க. அதுக்கு வந்து கருப்பு சொல்கிறாரு, பிள்ளையார் சுழி போடுறது தாம்மா பெரிய விஷயம், நீ போட்டதுனால தானே நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழோட அப்பா அம்மா எல்லாம், என்ன தமிழ், நீ சொல்லி தான் அவங்க கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் சொல்லி தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க தமிழும். அதுக்கப்புறம் அமைச்சரை பார்க்க அவங்க கட்சி தலைவர்கள் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. கட்சியில் வந்து நீங்கள் திரும்பவும் சேரணும், உங்கள் பிள்ளை தான் உங்களை நிரபராதின்னு கண்டுபிடிச்சிட்டாரு இல்லைங்களா, வெளியே கொண்டு வந்துட்டார் இல்லை, அதனால் வந்து நீங்கள் கட்சிக்கு திரும்ப வாங்க, நேரம் கூட இப்போ நல்ல நேரமாக இருக்குது, உடனே மனு தாக்கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சேது சொல்கிறாரு, ஆமாங்க, எங்கள் அப்பா உங்கள் கட்சியை நம்பி இருந்தார், நீங்கள் ஒருத்தராவது எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போனப்போ அவர் கூட நின்று எதனா சப்போர்ட் பண்ணிங்களா? அதை விட்டுட்டு டிவியில் நியூஸில் எல்லாத்துலேயும் போட்டு எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தி கட்சியை விட்டே அனுப்பிட்டீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கட்சிக்கு கூப்பிட்றீங்களா? அதெல்லாம் எங்களால் வர முடியாது அப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, வேண்டாப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு சேது. அமைச்சரும் என்ன சொல்கிறாருன்னா,
எனக்கு கெட்டது நடக்கும்போது யாரெல்லாம் என் கூட இருந்தாங்களோ அவங்க தான் நமக்கானவங்க. அப்போலாம் நீங்கள் என் கூட இல்லை. என்னை நீங்களும் எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க. அதனால் நான் கட்சிக்கு வரலை அப்படின்றாரு. உடனே தலைவர் அம்மா பேசுகிறாங்க, அந்த கட்சியுடைய தலைவர். அவங்க லைனில் இருக்காங்கன்னு ஃபோனை கொடுக்குறாங்க. நான் யார்கிட்டேயும் பேச விரும்பலை, நான் இனிமேல் கட்சிக்கும் வரலை, என் பிள்ளை சொன்ன மாதிரி எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அமைச்சர். நாளைக்கு இன்னும் தொடர்ந்து என்னென்ன கதைகள்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.